இன்றைக்கு 80வது சுதந்திர நாள். இந்தியாவினுடைய இந்த விடுதலை நாளை பிரிட்டிஷாருக்கு எதிராக இந்தியர்கள் ஒன்றாக இணைந்து சாதி, மதம், இன, மொழி பாகுபாடு இல்லாமல் எல்லோரும் ஒரே குரலில் ஒரே களத்தில் போராடி இந்த விடுதலை நாளை பெற்றிருக்கின்றோம். இந்த நாள் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 15 அன்று முன்னெடுக்கப்படுகின்றது. புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்லும் பொழுது, இந்த விடுதலை நாள் குறித்து பேசும் பொழுது, நாடு விடுதலை பெற்றுவிட்டது, ஆனால் இன்னமும் தெருக்கள் விடுதலை பெறவில்லை, சாதி ரீதியான பாகுபாடு இன்னமும் இருக்கத்தான் செய்கிறது என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொன்னார்கள். அதைத்தான் இன்றைக்கு மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சாதி, இனம், மதம், மொழி வேறுபாடு இல்லாமல் நாம் எல்லோரும் ஒன்றிணைந்து செயல்பட வேண்டிய தேவை இருக்கிறது என்பதை மாண்புமிகு முதல்வர் அவர்கள் அதை தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள். அந்த வகையில் இன்றைய இந்த விடுதலை நாள் என்பது மாண்புமிகு முதல்வர் அவர்கள் சொன்னதை போல இந்தியாவில் அல்லது இந்திய ஒன்றியத்தில் மாநிலங்களுடைய வளர்ச்சி மிக முக்கியமானது என்பதை நாம் தெளிவுபடுத்த வேண்டியிருக்கிறது. ஒன்றிய அரசு எடுக்கின்ற எத்தனை வளர்ச்சி திட்டங்களாக இருந்தாலும் அந்த வளர்ச்சி திட்டங்களை ஆதரிப்பதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் வளர்ச்சி என்கின்ற பேரில் மாநில உரிமைகளுக்கு எதிராக, மக்களுடைய உரிமைகளுக்கு எதிராக செயல் திட்டங்களோ அல்லது நடவடிக்கைகள் எடுக்கும் பொழுது அதை கட்டாயம் தமிழ்நாடு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது என்பதைத்தான் மாண்புமிகு முதல்வர் அவர்கள் இன்றைய உரையில் தெளிவுபடுத்தியிருக்கிறார்கள்.